ஹலோ buddies, நான் கேகே. இன்னைக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ பற்றி தான் பார்க்க போறோம். ஏன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு சொன்னேன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த இடம் வந்து அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். நிறைய டாக்டர்ஸுக்கான ட்ரீம் ஸ்பாட்டே அதுதான். ஏன் இதை வந்து ட்ரீம் ஸ்பாட்னு சொன்னேன்னா, வாரத்துல அவ்வளவு ஹாலிடேஸ் கிடைக்கும், ஒரு டாக்டர் பாரடைஸ்னே கூட அதை சொல்லலாம். பின்ன இதுல ஒரு சின்ன இல்ல கொஞ்சம் பெரிய பிரச்சனையே இருக்கு. என்னன்னா, சுவிட்சர்லாண்டோட மெடிக்கல் அத்தாரிட்டி அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க லைசன்ஸ் ஒரு ஃபாரினருக்கு இல்ல நான் EU கண்ட்ரிஸ் சேர்ந்த ஒரு சிட்டிசனுக்கு தர மாட்டாங்க. சோ போறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றது அது பிட்ட ட்ரூத் தான். ஏன்னா நான் உண்மையா சொல்லிதான் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நீங்க இப்ப சப்போஸ் ஒரு சுவிஸ் சிட்டிசனா இருந்து வேற கண்ட்ரில தங்கிருந்தீங்கன்னா உங்களை அவங்க ரெகனைஸ் பண்ணுவாங்க. இல்லையா நீங்க வந்து ஒரு சுவிஸ் சேர்ந்த ஒரு காலேஜ் படிச்சீங்கன்னா அப்ப ரெகனைஸ் பண்ணுவாங்க. இதை தவிர வேற வழிகள் இருக்குன்னா 2-3 சான்சஸ் இருக்கு. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் சான்சஸ் எல்லாம் இருக்காது இல்ல. சோ இதுலயும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ், அதாவது கொஞ்சம் வழிகள் இருக்கு. அது என்னன்னு நம்ம டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் பத்தி பார்ப்போம். இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னா, நீங்க ஒரு ஸ்விஸ் சிட்டிசனா மாறணும். ஸ்விஸ் சிட்டிசனா மாறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே வழி என்னன்னா மேரேஜ் தான். அங்க போய் ஒரு ஸ்விஸ் கேர்ளை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, Are you crazy? Are you out of your mind? உங்களுக்கு ஈஸியாவே டாக்டர் வேலை அங்க கிடைச்சிடும். இந்தியன்ஸுக்கு இது பொதுவா ஈஸியான வேலை, அதனால நான் வந்து அதை பத்தி டீப்பா பேசல. சோ நீங்க ஒரு சிட்டிசனா அங்க மாறக்கு மேரேஜ் ஒரு வழி. ரெண்டாவது என்னன்னா, இது கொஞ்சம் டஃப்பான பாத்வே, அதுதான் மெபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெபேக் என்னன்னா, அது ஒரு ஃபார்மேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ரெண்டாவது என்ன பாத்வேன்னு பாத்தீங்கன்னா மெபேக்கோ. இந்த மெபேக்கோங்கிறது என்னன்னா, சுவிட்சர்லாந்து காரங்க இந்த IMGs வந்து அசஸ் பண்றதுக்காக, அனலைஸ் பண்றதுக்காக கண்டக்ட் பண்ற ஒரு எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம்ல அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு 800, இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்றதுக்கு, இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு 1000 euros வாங்குவாங்க. சோ உங்களுக்கு டோட்டலாவே இந்த மெபேக்கோ எக்ஸாமுக்கு செலவாகுது 1800 euros. சோ ஏன் அதை வந்து இந்தியன்ல நான் கன்வெர்ட் பண்ணி சொல்லனா, அந்த யூரோஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால நீங்களே வந்துட்டு அதை என்னன்னு அப்ராக்சிமேட்டா பாத்துக்கோங்க. பிளஸ் இது போக உங்களுக்கு அங்க லெஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆகும், இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தரோட இண்டிவிஜுவலா அவங்களோட கணக்குனால அது சேஞ்ச் ஆகும். சோ அதோட அந்த அமௌண்ட் என்னன்னு நான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல டீடைலா. சோ இந்த மெபேக்கோ எக்ஸாமுக்கு வந்துட்டு என்னென்ன கிரைட்டீரியாஸ் பாப்பாங்கன்னா, அந்த காலேஜ் வந்து அந்த டிகிரி வந்து வேலிடா இருக்கணும். பின்ன வந்துட்டு சப்போஸ் அது நான் EU கண்ட்ரில இருந்ததுன்னா அந்த நான் EU கண்ட்ரிக்கு இருக்கும், அதாவது அந்த டிகிரிஸை வந்துட்டு அவங்க அத்தாரிட்டிக்கு அனுப்பி அதை வந்து அவங்க எப்பவும் போல நான் அந்த ஜெர்மன் வீடியோல சொன்ன மாதிரியே அதை வந்துட்டு அவங்க டிவிஷன் அனுப்புவாங்க. பின்ன அதுக்கேற்ற மாதிரி அந்த டிகிரியை சேஞ்ச் பண்றதுக்காக நீங்க அங்க போவீங்க, டெம்பரரியா லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணி அங்க வந்துட்டு பெர்மனண்டா வாங்குவீங்க. சோ நான் அந்த ஜெர்மன் வீடியோல என்ன சொல்லியிருப்பேன்னா, அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அது அவங்க நேஷனல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சுவிட்சர்லாண்ட்லயும் அதே மாதிரி 3 லாங்குவேஜஸ் அவங்க வந்து நேஷனல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பிரெஞ்சு, இன்னொன்னு வந்து இட்டாலியன், பின்ன இன்னொன்னு வந்து லாஸ்டா ஜெர்மன். சோ இந்த 3 லாங்குவேஜ்ல ஏதாவது ஒண்ணு நீங்க ஃப்ளூயண்டா இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கன்ஃபார்மா இந்த மெபேக்கோ எக்ஸாம் ஈஸியா இருக்கும். ஈஸியா கிராக் பண்ணிட்டு உங்க ட்ரீம் ஸ்பாட்ல போய் ஒர்க் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண உடனே சுவிட்சர்லாந்து அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஸ்கில்ல வந்து அனலைஸ் பண்றதுக்காக அவங்களுடைய அந்த மெடிக்கல் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் உங்களை வந்து போஸ்டிங் போடுவாங்க. பின்ன அங்க எல்லாம் நீங்க போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு உங்க ஸ்கில்ல உங்களால அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா அவங்க வந்து பெர்மனன்ட் லைசன்ஸ் கொடுப்பாங்கன்னா அந்த ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான். சோ அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு அந்த லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் சுவிட்சர்லாந்துல நீங்க போய் செட்டில் ஆகிறதுக்கு கூடிய எல்லா வழியும் நான் சொல்லிட்டேன். சோ இது மூலியமா உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா உங்க ட்ரீம் ஸ்பாட்டை போய் சென்றடைங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பாக்குறதுக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பிளஸ் கமெண்ட் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க.